இப்ப கனிமொழி அக்கா உதயநிதி ஸ்டாலினை பத்தி எல்லாம் பேசுறாங்க, என்னை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. நானும் ஒரு மாநாடு நடத்துகின்றேன். நடத்தப்பட்டதான் மகளிருக்கான உரிமை மாநாடு. அதிலே சோனியா காந்தி அவர்களை பார்த்து நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் தமிழகத்தில் இருந்த பொழுது உங்களுடைய தாயார் உங்களுடைய அத்தை இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க. அப்படி நமக்கு பெரிய பந்தம் இருக்குன்னா அந்த பந்தம் என்னன்னு நம்ம பார்ப்போம். 1976 காங்கிரஸ் கட்சி சர்க்காரியா கமிஷனை போடுறோம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சித் சிங் சர்க்காரியா கமிஷனை போட்டு திமுகவுடைய ஊழல் வழக்க காங்கிரஸ் விசாரிக்க. இடைப்பட்ட தற்கால அறிக்கையை சர்க்காரியா கமிஷன் கொடுக்குது. திமுக விஞ்ஞான ஊழல் பண்ணியிருக்காங்க. கருணாநிதி அவர்களுக்கு தெரியும் தன்னுடைய ஆட்சியை கலைக்க போறாங்க. உடனே கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கிட்ட போய் கூட்டணி வச்சுக்கிறேன், இந்த சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் எதுவும் பண்ணாதீங்க. 1980 இதை உறுதி செய்யும் வகையில மத்திய புலனாய்வு துறையினுடைய வழக்கறிஞர் நம்பீசன் சொல்றாரு, கலைஞர் மீது தொடுக்கப்பட்டுள்ள 2 வழக்குகளை என்னால் நடத்த முடியாதுங்கிறார். விபரீதமாக மே மாசம் 16ஆம் தேதி 1981 கருணாநிதியின் மீது சர்க்காரியா கமிஷன் புலனாய்வு துறை மூலமாக தொடுக்கப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி ஆகுது. கலைஞர் சொல்றாரு, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. ஐயா உங்களுக்கு ஒரு புது பேர் சொல்றேன், ராகுல் காந்தி அவர்களே வருக, அனைவரும் சேர்ந்து நல்லா கொள்ளடிக்கலாம் வாங்க அப்படிங்கறதா காங்கிரஸ் திமுகவுடைய புதிய கொள்கையாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரி,